நீ சாதிச்சிட்ட. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்குல்ல. அத்தை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லத்த. என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, ராமச்சந்திரன் குடும்பத்தையே நடு ரோடுக்கு கொண்டு வரேன். எனக்கு அந்த மாறன் நாசமா போகணும், அதான் எனக்கு முக்கியம். ஒரு படத்துல வரும்ல, ஒரு பொண்ணை நினைச்சிட்டு சட்டையை கிழிச்சிட்டு ஆ? தலையில எல்லாம் கை வச்சு எங்கெங்கன்னு அப்படி ஆ. சொல்லிட்டு பைத்தியமா சுத்துவான்ல, அந்த மாதிரி சுத்த போறான். ஆ. ஏய், இதோ வரான் பாரு. அண்ணி, அவன் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா சிரிப்பா வருது. அண்ணி என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வீரவை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டுவாங்க. என்னமோ இவன் கூட அவளுக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரி இவ்ளோ ஆர்வம் காட்டுறான். பியூட்டிஷியன் வந்திருக்காங்க மாறு, அவங்க பாத்துப்பாங்க. ஓ, சரி 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 சரி. ம். முடிஞ்சதும் மேக்கப்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஸ்டேஜ்ல எல்லாம் பேட்ச் பேட்சா தெரியக்கூடாது. அவ எப்பயுமே சிம்பிளா இருந்தா அழகா இருப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாறன். சரி, ஓகே, நீ பாத்துக்குங்க. மாறன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாமா கிட்ட நான் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லைன்னா இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று அப்படியே தூரமா பார்த்துட்டு போயிருப்பேன். இப்பதான் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உள்ள அழுதுகிட்டே நடிக்கிறியேடா, பெரிய ஆள்டா நீ. எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து பொறுப்பா வீரா கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கு. இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். அண்ணி, என்ன உங்க குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம குடும்பம், நம்ம வீட்டு கல்யாணம், என் கல்யாணம். நான் நடத்துற கல்யாணம். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எந்த குறையும் வராம நான் தானே பாத்துக்கணும். இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சதும் எவனாச்சும் வந்து அது குறை இது குறைன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா மாறன். தேங்க்ஸ் அண்ணி, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கும். ம். வரேன். அன்னைக்கு தெரில, நம்ம தான் தாலி கட்ட போறோம். என்னடி இது, இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஜாலியா இருக்கான். தனியா போய் அழுவான்ட்ட. பாவம், நாளைக்கு இந்நேரம் எந்த பார்ல குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்க போறானோ. அப்படியே இரு, அப்படியே இரு. இப்போ பாரு எப்படி இருக்கு. ஓகே. இப்போ எப்படி இருக்கு? ஓகே தான் மச்சான். இன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம், நாளையில இருந்து இதெல்லாம் உன் வைஃப் தான் பாத்துக்கணும். டேய் போடா. ஏய், என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ அரவிந்த், நான் நந்தினி பேசுறேன். யாரா ஃபோன்ல? சும்மா பேங்க்ல இருந்து லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. டேய், என்ன திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க? என்கிட்ட கூட, நான் சும்மா கலாச்சி விடுறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாடா. இவன் மறைக்கிறத பார்த்தா பேங்க்காரங்க மாதிரி தெரியலையே. யாரு எக்ஸா? டேய் சும்மா இருடா, யாராவது கேட்டுற போறாங்க. டேய், அதான் ஈஸியா இதெல்லாம் மறைச்சு பெரிய சீர்வரிசையோட கல்யாணம் பண்ண போறிய. செம்ம கேடிடா. ஆனா நீ டேய் பேசாம இருங்கடா. நானே எப்போ கல்யாணம் முடியும்னு பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வையே. கொடு. தரா. என்னப்பா, ரெடி ஆயாச்சாப்பா? ஒரு 5 மினிட்ஸ் அங்கிள், இப்போ வந்துருவான். சீக்கிரம்ப்பா, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்துடுறேன்ப்பா. மற்ற பசங்களாம் எங்கப்பா இருக்காங்க? இதோ பக்கத்துல தான்ப்பா, பக்கத்துல தான். சீக்கிரம் ரெடியாகி வாங்கப்பா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல்ல. சரிங்க. யாருப்பா போன்ல? அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. ஆஃபீஸ் கால்ப்பா. கல்யாணம்னு சொல்லி தானே லீவ் போட்டிருக்க. அப்புறம் எதுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க உனக்கு? அது ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கும். என்ன, ஏதாவது பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு சீர் பணத்தை கையோட எடுத்துக்கிட்டு கார்ல போயிட்டே இருக்கணும்டா. ஏதாவது சொதப்பிடாத. இல்லப்பா. உனக்கு ராமச்சந்திரன் வாங்கின கார்ல நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன்டா. சும்மா பூ மாதிரி இருக்கு, செம்ம வண்டிடா. ஓ சரி சரி, சீக்கிரமா வாங்க. வந்துடும்ப்பா.
டேய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொலைடா. ஆ. அவடா ஒரு ஆளு. பண்றேன். வீராட்ட கொஞ்சம் பேசணும். வா. ஆ. மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க சார். நம்மலாம் வெளில இருக்கலாமா? ஏய் எங்க போறீங்க? ஏய் இல்ல வீரா, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. லாஸ்டா ஏதோ பேசணும்னு வந்திருப்பான். நீங்க பேசுங்க. வா போலாம். ஏய் சூர்யா, என்ன பண்றீங்க? ஷ். இரு இரு. ஓகே. என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். வீரா, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்போ சொல்ல போற? என்ன சொல்லணும்? நான் வேற என்ன கேட்க போறேன்? உன் மனசுல இருக்கிற லவ் தான். பார், இல்லைன்னு மட்டும் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத வீரா. உன்னால அந்த லைஃப்லாம் சந்தோஷமா வாழ முடியாதுடி. யார் அவன்? அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? உன்னெல்லாம் நான் என் மனசுல எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னோட வர்த் என்னங்கிறது உனக்கே தெரியல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியல, எனக்கு தான் தெரியும்டி. அதனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை மாப்பிள்ளைய உட்கார வச்சிருக்காங்க. கோபுரத்துல கலசம் மாதிரி இருக்க வேண்டியவனி குப்பையில போய் வாழ்றேன்னு சொல்ற? வேணாண்டி. ஐயா வேற ஏதாவது வேணுமா இல்ல எல்லாம்? இல்லைங்கய்யா, எல்லாம் இருக்கு. சரி. ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். வீரா என் பொண்ணு மாதிரின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கேன். இதுக்கு நன்றி எல்லாம் சொல்லி என்ன விலக்கி வைக்காதீங்கம்மா. கண்மணி மாதிரி ஒரு பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பினதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பொறுப்பே இல்லாம குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த என் பையன் மாறன் இன்னைக்கு இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறான்னா அதுக்கு கண்மணி தான் காரணம். கண்மணி மட்டும் இல்லைன்னா நான் மாறனை பத்தி புரிஞ்சுக்காமையே போயிருப்பேன். இப்ப அவன் மேல ரொம்ப பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் வந்திருக்கு. எல்லாம் கண்மணினாலதான். அவரு இயல்பாவே நல்லவர் மாமா. அததான் நான் எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அவ்வளவுதான். உன் குழந்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியம்மா. நீங்க மட்டும் என் தங்கச்சிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அந்த மாதிரி தான் இது. ஐயா ஒரு நிமிஷம் வாங்கல. இத வரேன். வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அதை எடுத்து கலசத்து பக்கத்துல வைங்கோ. ரொம்ப சந்தோஷம். உன்னாலதான் மாறன் தம்பி திருந்திருக்காரு பாரு. அண்ணன் உன் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. அதை நீ எப்பவும் காப்பாத்தணும். சரியா? சரிம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இந்த இரு வந்துடுறேன். வாங்க. காப்பாத்திடுவோம். இந்த நம்பிக்கை தானே நம்மளோட மூலத்தனமே. இத வச்சுதான் நான் நினைச்சது எல்லாம் சாதிக்க போறேன். மாறா, இன்னும் உயர்வா பேசுறேன்னு மத்தவங்கள மட்டமா பேசாத மாறா. ஐயோ, நான் என்ன வசதி பேசவே இல்லையே. நீ ஹைட்டு, உன் ஹைட்டுக்கு இங்க யாரும் பக்கத்துல நிக்கவே முடியாது. காசு காசுப்படுற திருட்டு பசங்க அவனுங்க. அந்த குடும்பத்துல போய் நீ எப்படி வாழ்வ? மாறா, அவங்கள தப்பா பேசாதானே சொன்னேன். எனக்கு அவனுங்களை பத்தி பேசணும்னு அவசியம்லாம் இல்ல. அவனுங்களை பத்தி பேசினாலே எரிச்சல் தான் ஆகுது. வேணாண்டி, சொன்னா கேளு. இங்க பாரு, நான் உன்னை கம்பல் பண்ணல. உடனே கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வேண்டாம். தாலி என்கிட்ட எப்படி இருக்கோ அது அப்படியே பத்திரமா இருக்கட்டும். உனக்கு எப்ப மனசு மாறுதோ அதுவரை நான் வெயிட் பண்றேன். ஆனா இப்போ இந்த கல்யாணம் மட்டும் வேணாண்டி. அதை நீ நிறுத்தினா போதும். அப்படி ஒரு தாலி என் கழுத்துல இல்லாதது தானே உனக்கு இருக்க ஒரே ஹோப்பு. அந்த ஹோப்பே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கும். அரவிந்தன் என் கழுத்துல தாலியை கட்டுவாரு. என்ன சொன்ன? தாலி ஏறாத வரைக்கும் நான் உன்னோட லவ்வர் தானே சொன்னேன். அந்த டைம் இப்ப முடிய போகுது மாறா. வீரா, இதெல்லாம் நீ உன் மனசுல இருந்து தான் பேசுறியா இல்ல என்ன வெறுப்பேத்தணும்னு பேசிட்டு இருக்கியா? மாறா, நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னே தெரியல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்
நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வாழ்றது மட்டும்தான். அது நடந்தா மட்டும்தான் என் மனசுல நீ இல்லங்கறத நீ நம்புவ. நீ இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் என் மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் இதுதான். உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். இப்பவே இதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ தாண்டா ரொம்ப கஷ்டப்படுவ. நிஜமா தான் சொல்றியா? யார் மேல சத்தியம் பண்ண நீ நம்புவ? அத பண்ற. அதெல்லாம் வேணாம். ஆனா ஒண்ணு, நான் உன்னை லவ் பண்ணது உண்மை. என் லைஃப்ல நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேங்கிறதும் உண்மை. அதே மாதிரி இதுக்கப்புறம் வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேங்கிறதும் உண்மை. இனி எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா மாதிரி லைஃப்ல ஒரு பொண்ணு வேணும். அது எத்தனை பேர்த்துக்கு அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எங்க அம்மாவோட இன்னொரு உருவமாக தான் நீ எனக்கு தெரிஞ்ச. அப்படிதான் நீ என்கிட்ட நடக்கவும் செஞ்ச. நான் உன் மேல வச்சிருந்த வெறும் லவ் மட்டும் இல்லடி, என் லைஃப் மேல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வச்ச ஒரு நம்பிக்கை. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் இருந்ததே இல்லடி. பரவாயில்ல, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழலான்னு நீ தான் நம்பிக்கை கொடுத்த. அது வரைக்கும் தேங்க்ஸ். நீ எதுவும் கவலைப்படாத, நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். ஏன்னா நீ இருக்கேங்கிறது ஒரு நம்பிக்கை தானே. என்னதான் வேணான்னு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நான் எடுத்து கொடுத்த அந்த முகூர்த்த புடவையாவது கட்டிக்குது. கட்டணும்னு தோணுச்சுன்னா இந்த புடவை கட்டிக்கும். கல்யாணத்துக்கு நான் கொடுத்த கிஃப்டாக இருக்கட்டும். என் லவ் ப்ரூவ் பண்ணுறதுக்காக உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணியிருந்தா பண்ணியிருப்பேன். சாரி. இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் ஒன்று, யாருக்காகவும் உன்னை மாற்றிக்காத. உன் தைரியம் தான் உன்னை காப்பாற்றும். அதை ஒண்டி விட்டுறாத. லாஸ்ட் மினிட்ல வீர அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம், உங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன் நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். யார் அது யார் அதுன்னு எல்லாரும் கேட்கும்போது மை டியர் மாறன் என் பேர் சொல்லலாம். டேய், ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு இன்னைக்கு கல்யாணம் தெரியுமா இல்லையா? முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம உட்காந்துருக்க. சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லுடா. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. வாங்க உள்ள வாங்க. ஐயர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏதோ சடங்கு செய்யணுமா? அவன் ரெடியா தான் இருக்கான். வேணா கூப்பிடுறாங்க. ஏமா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் உட்காருங்கம்மா. இவ எப்படி இங்க? ஐயோ,
அவர்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. ஏதாவது உளறிட்டானா அவ்வளோதான், மொத்தமும் கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்றது? அரவிந்த், என்ன நின்னுட்டீங்க? நீங்க முன்னாடி போங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு பின்னாடி வந்துடுறேன். ஏய், இவ்வளவு நேரம் ரூம்ல சும்மா தானே இருந்த, அப்ப பாத்துக்க கூடாதா? இல்ல இல்ல, விடுங்க வரட்டும். சரிம்மா, நம்ம டேய், போலாம். சீக்கிரம் வா. வாங்க. டேய் வாடா. சீக்கிரம் வாடா. ஆ. ச்சே. தேவையில்லாம எதுக்கு இங்க வரா? ஏய், வா வா, உள்ள போ. நீ எதுக்கு இங்க வந்த? நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லி லவ் கத்தாத. பண்ண. ஓ, அதான் செட் ஆகாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் அரவிந்த், அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் கூட வந்துடுடா. எனக்கு எவ்வளவு ஹோப் கொடுத்த, அதனால தானே உன்னை லவ் பண்ண. என்ன ஏன்டா கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கும் சேர்த்து நான் சம்பாதிச்சு கொட்டணும். ஒரு 10 பவுன் போட முடியுமா உன் ஃபேமிலியால? லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டு உனக்கெல்லாம் எதுக்குடி லவ்? அதுவும் என்ன மாதிரி வசதியான பையனை லவ் பண்ணுவியா? ஏண்டி, உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? நீயும் தானடா என்ன லவ் பண்ண. ஏய், என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தியே, அப்ப தெரியலையா என் தகுதி? அப்போ உன் அழகு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா அதை மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்த முடியாதுல்ல. இங்க பாரு, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுது. அதுல 5-10 உனக்கு தரேன். அதை வச்சு ஏதாவது பண்ணிக்க. நீ இப்போ முதல்ல கிளம்பு. டேய், ஒண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏய், என்ன உன் லைஃப் மேல உனக்கே அக்கறை இல்லாம என்கிட்ட வந்து விழுந்துட்டு இப்போ என்ன தப்பு சொல்றியா? ஏய், எவனாவது பின்னாடியே சுத்திட்டு வந்து லவ் யூ சொன்னா உடனே லவ் பண்ணிடுவீங்களா? அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், அவன் செட் ஆவானா இல்லையா, இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஏமாற தயாரா இருந்தா என்ன மாதிரி பசங்க ஏமாத்த ரெடியா தான் இருப்போம். சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத, கிளம்புடி. உன்னால நான் கர்ப்பமா இருக்கேன்டா. என்னாலயா? நான் பின்னாடி வந்த மாதிரி வேற எவனாவது வந்திருப்பானே, அவனாலயா? ஏய், என் மேலையடி கைய வைக்கிற? இங்க பாரு, இந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டுருவேன். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன். ஏய், அந்த மாதிரி ஏதாவது பண்ணனு வையு, உன்னை மட்டும் இல்ல, உன் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு உன் மொத்த குடும்பத்தையும் மொத்தமா கொன்னு போட்டுருவேன். இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் சொன்னா செய்வேன். உன் குடும்ப உயிரோட இருக்கணும்னா மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்பா. அரவிந்தா, அப்பா, பூஜைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கடா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டப்பா. அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், வேண்டாம் அரவிந்த். ஏய், நான் சொன்னா சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பா செய்வேன் நந்தினி. உன் குடும்பத்து மேல அக்கறை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. ப்ளீஸ் அரவிந்த், சொன்னா கேளு. ஓடி. கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருப்பேன்னு எதிர்பார்க்கல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ வேற, நான் வேற. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி கூட இனிமே இருக்க முடியாது. உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. எங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறல, அதே மாதிரி நீயும் சந்தோஷமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்ணை தானம் பண்ணிட்டு பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போக சொல்கிற மாதிரி இருக்கு நீ சொல்கிறது. நீ ஏன் போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு.
வெளியே போக சொல்றியா? யாராவது என்னை கூப்பிட வருவாங்க. அப்போ நீங்க பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. ஏய் இந்தா, எதுக்கு அழுவுற? இந்தா, எதுக்கு அழுவுறா? அழுவது ஆமா, நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீங்க மத்தவங்க நல்லதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களை விட நல்ல மாப்பிள்ளை எங்க அக்காவுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீங்க வாங்க மாமா, நான் இப்பவே அக்கா கிட்ட போய் பேசுறேன். அவ காலில் விழுந்தாவது உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். போதுமா, அவன் என்னால் ஏற்கனவே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான். இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். அவன் நல்லா இருக்கும்.